ஹலோ நண்பர்கள், என்ன பார்க்கணும்னா ப்ரஷ்லெஸ் மோட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஏ ப்ரஷ்லெஸ் மோட்டர்? நோ ப்ரஷ் கண்ட்ரோலர். சரிங்களா? நோ ப்ரஷ் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலர். இது எலக்ட்ரானிக் இஎஸ்சி எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர். சரிங்களா? இங்கே மென்ஷன் பண்ணி பார்த்தீங்களா? அப்புறம் இது ப்ரஷ்லெஸ் மோட்டர். இது இந்த இஎஸ்சி கூட கனெக்ட் ஆகி இந்த இஎஸ்சி ஃப்ளைட் கண்ட்ரோலர் கூட கனெக்ட் ஆகிருக்கும் என்பவர்களே. சரிங்களா? இஎஸ்சி கூட கனெக்ட் ஆகிருக்கும். செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இது ப்ரஷ்லெஸ் மோட்டரில் மெயினாக இருக்குது இன் ரன்னர் மோட்டார், அவுட் ரன்னர் மோட்டார். ரோட்டர் இன்சைடு ரோட்டார் இருக்கும், அப்படின்னு அவுட்டார். சரிங்களா? ஹை ஆர்பிஎம் ஆர்சி காருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அவுட்டார் கேஸ் ரொட்டேட்ஸ் ஹை டார்க்யூ. அதான் ஹை டார்க்யூனா வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்காக. ஹை டார்க்குன்னா வெயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ட்ரோனு ஆர்சி பிளேன்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதில் அவுட்டார் கேஸ் ரொட்டேட்ஸ். சரிங்களா? ரோட்டர் இன்சைட். இங்கே காயில் சுற்றாது நண்பர்களே. ப்ரெஷர் மோட்டர் அளவுக்கு காயில் சுற்றும், அதில் காயில் சுற்றாது, மேக்னெட்டை சுற்றும். அடுத்து கேவி ஆர்பிஎம் பேர் வோல்ட்டுக்கு 1000 கேவி மோட்டர் 12 வோல்ட்டுக்கு 12000 ஆர்பிஎம் சுற்றும். ஹை வோல்டேஜ் கொடுத்தா ஹை ஸ்பீடாக போகும், ஹை கேவி கொடுத்தா ஹை ஸ்பீடில் போகும் என்பது. லோ கேவி கொடுத்தீங்கன்னா அதாவது வெயிட் நல்லா லிஃப்ட் பண்ணும். புரிஞ்சுக்கலாம்? இப்போது ட்ரோன் மோட்டர் எக்ஸாம்பிள் நண்பர்களே. பிகினர் ட்ரோனுக்கு இது இந்த மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரேசிங் ட்ரோன்ஸுக்கெலாம் இந்த மாதிரி இமேக்ஸ் அந்த மாதிரி கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க. இது சும்மா ஃபோட்டோ தான் நண்பர்களே. நீங்கள் என்ன மோட்டர்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் ப்ரஷ்லெஸ் மோட்டர் பார்ட்ஸ் ஸ்டேட்டார், ரோட்டார், அப்புறம் சாஃப்ட்டு பியரிங்ஸ். சரிங்களா? பார்த்தீங்களா? ப்ரஷ்லெஸ் மோட்டார் பார்ட்ஸ் இவ்வளோதான். ஸ்டேட்டார், மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டேட்டார், ரோட்டார், சாஃப்ட்டு பேரிங் வச்சுக்கோங்க. ஒரு மோட்டரில் இதாக இருக்கும். அப்புறம் 6 என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரோன் மோட்டர் எக்ஸாம்பிள். இல்லைங்களா? சாரி, அட்வான்டேஜஸ். இது ட்ரோன் மோட்டரோட ஹை எஃபிஷியன்சி, மோர் ஸ்பீடு, லாங் லைஃப். ஹை எஃபிஷியன்சி அதாவது ப்ரஷ்லெஸ் மோட்டர் வரைக்கும் லாங் லைஃப் இருக்கும். ப்ரஷ் மோட்டர் அதிக ஹீட்டாகவும் ப்ரஷ் அதாவது சீக்கிரம் போயிடும்னு சொல்கிறாங்க. இஎஸ்சி கனெக்ஷன் இது ஒன்று நண்பர்களே. இஎஸ்சி கனெக்ஷன் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இது வரையும் வரைக்கும் சொல்ல. இங்கே மோட்டர் கனெக்டாக இருக்கும். இந்த இஎஸ்சி ஃப்ளைட் கண்ட்ரோல் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இது ஆர்சி ட்ரோன்ஸுக்கு அப்புறம் ரிசீவர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஆர்சி பிளேன் மேக் பண்ணுறீங்கன்னா அப்புறம் சரிங்களா? அப்புறம் சூஸிங் ஏ ட்ரோன் மோட்டர். கேமரா ட்ரோன் அந்த மாதிரி கேமரா மட்டும் வச்சு அப்படின்னா 9 inch 10 inch ட்ரோன்ஸ்லாம் பில்ட் பண்ணிங்கன்னா 18 கேவிலேருந்து 12,600 கேவி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ரேசிங் ட்ரோன் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1800 2500 கேவி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். 5 inch ட்ரோனுக்கு ஹெவி லிஃப்ட்னா 600 to 900 கேவி வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஹெவியாக இருக்கும். சரிங்களா? மோட்டர் ட்ரோன் மோட்டர் இது நார்மல் நண்பர்களே. ஜஸ்ட் ட்ரோன் மோட்டரு அது ஓட்டலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், இஎஸ்சி ரேட்டிங் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இஎஸ்சி ரேட்டிங்னா என்னென்னா, இந்த டியூஎஸ்ஸா 1S பேட்டரி யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆம்ஸு வோல்டேஜ்லாம் கரெக்டாக செக் பண்ணி கரெக்டான இது வாங்குங்க. ப்ராப்பரான கரெக்டான கம்பெனியோட இஎஸ்சி பார்க்க. லோக்கலில் கம்மி காசு கிடைக்கணும் வாங்கிடாதீங்க. சரிங்களா? அப்புறம் நீங்கள் சீக்கிரம் போக வேண்டியிருக்கும், மாட்டிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்புறம் சில நேரத்தில் ஃப்ளைட் கண்ட்ரோலரு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ப்ராப்பர் லிப்போ பேட்ரி யூஸ் பண்ண மறக்காமல். சரிங்களா? லிப்போ பேட்ரிஸ் பொறுத்தளவுக்கு என்ன ரேம்ஸோ அதில் பார்த்து அப்புறம் இஎஸ்சி செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இஎஸ்சி வீடியோ முழுசாக பார்த்து அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நீங்களும் இந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி, பை பாய். ஃபோட்டோ உங்களுக்கு தெளிவாக தெரியலன்னா நண்பர்களே போஸ்ட் பண்ணியிருக்கு. உங்கள் போஸ்ட்டில் போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அது நல்லா கிளியராக தெரியும். அப்புறம் நீங்களும் பத்திரமா வச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.